இனிய ஞானமய நேயர்களுக்கு சந்தானம் சூரியநாராயணின் அன்பு வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியிலே என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வரும் திரு கல்யாண்ஜி அவர்களுக்கும் லண்டன் திரு சாமிநாதன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு சுவையான ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம் தமிழ் மொழியிலே எண்கள் நாம் அறிவோம். 1, 2 என்று ஆரம்பித்து நாம் எண்களை சொல்லி வருகிறோம். இதில் 1 முதல் 1000 முறை உள்ள எண்களிலே எந்த ஒரு எண்ணையும் நீங்கள் சொல்லுங்கள். உதாரணமாக 102, 386, 66 எல்லாமே ஊ என்று முடிகிறது. ஊ என்று முடிவது வினை எச்சமாகும். அதாவது அதை தொடர்ந்து இன்னொன்று வர வேண்டும். உதாரணமாக எடுத்து வந்தான் என்றால் எடுத்து என்பது வினை எச்சமாகும். அதற்கு பிறகு வந்தான் என்று ஒன்று வர வேண்டும். இந்த தமிழ் எழுத்துக்கள் அவ்வளவுமே எண்கள் அவ்வளவுமே 1, 2, 3 இந்த மாதிரி வருகிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். 900 என்ற ஒரு எண் வருகிறது. அது மட்டும் ஏன் ஊவில் முடியவில்லை? இது சுவையான விஷயம். இதை பார்ப்போம். இப்பொழுது இந்த எண்களுக்கு ஏன் இந்த ஊ என்று ஒருபடியாக வைத்தார்கள்? தமிழ் மொழியின் சிறப்பு காரணம், எண்கள் இன்ஃபினிட்டி, எல்லையற்றது, முடிவற்றது, போய்கொண்டே இருக்கும். என்ன இத்துடன் எண்கள் முடிகின்றது என்று ஒன்று கிடையாது. அதனால்தான் ஊ என்ற முடிவுடியாக நம் முன்னோர்கள் வைத்தார்கள். இதில் 9 என்ற ஒரு எண் வருகிறது. 90 என்று ஒரு வார்த்தை வருகிறது. 900 என்று ஒரு எண் வருகிறது. 9 என்பது என்னது? ஆக்சுவலாக வள்ளலார் சுவாமிகள் என்ன சொல்கிறார் என்றால், தொல்பது என்பதுதான் இருக்க வேண்டும். தொல் என்றால் 10ல் ஒரு பங்கு குறைவு, ஒன்று குறைவாக இருப்பது. அந்த தொல்பது என்பது 9 என்றாக மாறிவிட்டது. அவர் 90 என்ற ஒரு எண்ணை எடுத்துக்கொண்டால் 100க்கு 10 குறைவாக இருக்கிறது 90. 900 என்பது 1100 குறைந்து 900 என்று வருகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தொல் என்பது 1100 குறைவதால் அது தொல் 1000 என்று அந்த பின்னாடி உள்ள 1000 சேர்த்துக்கொண்டு வருகிறது என்று விளக்கம் கொடுத்தார். இது ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். தொல்காப்பியத்திலும் இதுக்கான ஒரு வரையறை உள்ளதாக நாம் அறிகிறோம். சில தமிழறிஞர்கள் இதை பற்றி வருகிறதா சொல்லுகிறார்கள். இப்பொழுது 80, 90, 100 என்றெல்லாம் நாம் சொன்னதை பார்க்கிறோம். இந்த தொகைகள், இந்த எண்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன. இந்த தமிழ் எண்களை வைத்து நம் புலவர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களும் அழகாக விளையாடி உள்ளார்கள். உதாரணமாக மாபெரும் புலவன் காலமேக புலவன் ஒரு பாட்டு இயற்றுகிறான். அந்த பாட்டு என்ன என்றால், பூனைக்கு 6 கால், புல்லினத்துக்கு 9 கால், யானைக்கு 17 கால் என்று அந்த பாட்டு ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்மால் கிரகித்து கொள்ள முடியாது, ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு என்று பார்க்கிறோம். பூனைக்கு என்றால் கேட் அல்ல, பூனை அல்ல, அது பூனைக்கு, பூவை சுவைக்க வரும் வண்டுவுக்கு 6 கால் என்பதை அழகாக முதலில் சொல்கிறார். அது என்ன? புல்லினத்துக்கு 9 கால், 1 கால், 2 கால், 3 கால், 3 கால், 4 கால், 1 என்று நாம் வாய்ப்பாடு படிக்கிறோம்ல. அது 9 கால் எவ்வளோ வரும்? 2 கால் என்று வரும். ஆகவே புல்லினம் என்பது பறவை இனத்தை குறிப்பது. பறவை இணைப்பு 2 கால் என்பதை அழகாக சொல்கிறார் புலவர். யானைக்கு அது 17 கால். இதே போல் நம்ம 17 கால், 17 காலால் பெருக்கினால் நமக்கு 4 கால் வரும். யானைக்கு 4 கால் என்பதை அவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். இதுபோன்று எண்கள் பற்றிய ஒரு சுவையான செய்தியை தமிழறிஞர் சொல்ல நான் கேட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு சுவையான விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.